ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புது வண்டி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு பூஜை போடுறதுக்கு தான் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். ஐயப்பன் கோயிலுக்கு வந்தாலே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது ஒரு சந்தோஷமான செயல். அதுக்கு வந்து பூஜை போடுறதுக்கு கோயிலுக்கு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். நாங்கள் பார்த்திங்கன்னா நேற்று காலையிலேயே வண்டி எடுத்துட்டோம். ஒரு 3 நாளாகவே வண்டி எடுக்கிறதுக்கு நடந்துகிட்டே இருந்தோம். அப்போ போனோம் இப்போ போகணுன்ட்டு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாளே ரெடி ஆயிடுச்சு. வண்டியோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா டைம் வந்து சரியில்லை, ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் டைமில் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையில் தான் எடுத்தோம். நேற்று காலையில் எடுத்ததையும் பூஜை போடலான்னு பார்த்தா ஐயப்பன் கோவில் வந்து கரெக்டாக காலைல 10 மணிக்கு நட சாத்திடுவாங்க. ஈவினிங் தான் நட திறப்பாங்க. சரி வேண்டாம், நம்ம காலையில் டைமில் போனால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் சஷ்டி, இன்றைக்கி தேய்பிர சஷ்டி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக கோவிலுக்கு போயிட்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புது வண்டி எடுத்துட்டாலே நம்ம வந்து கோவிலுக்கு கொண்டு போய் பூஜை போட்டால் தான் அது ஒரு மன நிறைவாக இருக்கும். அன்னைக்கு நாளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து நம்ம ஊரில் நம்ம கண்டிப்பாக வண்டி எடுத்தோம் அப்படின்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போய் பூஜை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை ஓட்டுவோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை தான். இங்கே வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எங்களுக்கு வந்து நம்ம ஊரில் நம்ம கோவிலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே ஒரு மன ஃபீல் தான் கொடுக்கும் இங்கே கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஐயப்பன் கோயிலுக்கு போனதையும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து பிரசாதம் செஞ்சு எல்லா சாமிக்கும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக உள்ளே போனோம். கரெக்டாக ஐயப்பர் அப்படி தான் நட சாத்தியிருந்தாங்க. நட சாத்தி கரெக்டாக நட திறந்து சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு, சிவன் எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் வச்சு சாமியை வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு ஆஜராயிட்டோம். நாங்களும் போயிட்டு அப்படியே போய் ஃபஸ்ட்டு போய் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் ஐயர் பார்த்திங்கன்னா பழைய ஐயர் இல்லை, இப்போ புதுசாக ஒரு ஐயர் இருந்தார். இருந்தாலும் எங்களுக்கு மன நிறைவாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சு உள்ளே ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ள கோவிலில் வந்து அவள் மட்டும் வச்சுருந்தாங்க. என்னடா சக்கரை பொங்கலை காணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி பூஜையெல்லாம் முடிச்சு வந்து பார்க்கல சக்கரை பொங்கல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ வெளியே வந்து ஐயர் வந்து வண்டியை வந்து ஃபஸ்ட்டு நேராக நிறுத்த சொல்லி நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோமோ நம்ம ஊரில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமரியமாக வந்து பூஜை பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த ஒரு வண்டி வந்து இந்த கோவில் தான் நாங்கள் பூஜை போட்டோம். ஃபஸ்ட் டைம் ஒரு வண்டி எடுக்கையில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் இங்கே இருக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் நாங்கள் இங்கே பூஜை போடுறக்கே வரல. செகண்ட் டைம் வண்டி எடுக்கும்போது நாங்கள் இங்கே வந்து கோவிலில் பூஜை போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம அதை வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அது நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு அதை மேலே கொண்டு வந்து ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுக்குண்டான பலன் தான் இந்த வண்டி இந்த தடவை நாங்கள் எடுத்துருக்கிறது. எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்கன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறது தானே, அந்த விஷயத்தில் தானே நமக்கு குடும்பத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நவீனுக்கு தான் வண்டி எடுத்திருக்கோம். ஸோ அவன் அதனால் ஒரே எக்ஸைட்டாக இருக்கான். ரொம்ப வண்டி நமக்கு தான் வண்டி எடுக்கிறாங்க, நம்ம இனிமேல் புது வண்டி ஓட்ட போகிறோன்ட்டு ஒரே சந்தோஷத்தில் இருக்கான் பையன் வேறு. அதனால் புது ட்ரெஸ்ஸு சார் இன்றைக்கி புது வண்டி கோயிலுக்கு பூஜைங்காட்டி எக்ஸ்ட்ரா புது ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஊருக்கு கொண்டு போடணுன்னு எடுத்து வச்சுருந்தான். அதை புது வண்டி இன்றைக்கி கோயிலுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறனால உடனே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான். நைட்டே பார்த்திங்கன்னா சாக்லேட்லாம் வேறு, டேரி மில்க் சாக்லேட் வேறு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐயர் வந்து சூப்பராக நம்ம மனைவிரையோடு பூஜையெல்லாம் போட்டே இருக்கார். இனி அடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி நாங்கள் என்ன சமையல் கூட எதுவும் பண்ணல. காலையில் நேரமே கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு சாமி வந்து கும்பிட்டு பூஜை முடிச்சதுக்கப்புறம் கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே எவ்வளோ வேகமாக கிளம்பி வந்தாலும் அப்போது நாங்கள் கரெக்டாக ஒரு 8:30 கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அவங்களே கனியெல்லாம் வச்சாங்க. கனி வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சந்தனம்லாம் வந்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து கனி வச்சு இது பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து அவங்களோட இதை படி பண்ணினாங்க. இருந்தாலும் நம்மளுக்குமே மனசு திருப்தியாக இருந்தது. ஓகே, நம்ம ஊர்லேயும் நம்ம இந்த மாதிரி தானே பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அவங்க கொடுக்குற பூ சரி. அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போதே ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து அங்கேயே பூஜை வச்சு சாமி கும்பிட்டு அங்கே வர்றவங்களுக்கு அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஓகே, ஆனால் அவர் வந்து மலையாளம் தான், ஹிந்தியெல்லாம் எதுவும் அவருக்கு தெரியல. அந்த மலையாளத்தில் சொல்ல ட்ரை பண்ணார். இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு அவங்க சொல்கிறது என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுது.
அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலையில் டைமில் கூட்டம் அதிகமாக இருக்காது. இந்த கார்த்திகை மாதம்னா பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும். எப்போவுமே நைட் டைமில் பூஜை ரெகுலராக நடக்கும். நம்ம எப்போ ஆல்ரெடி விளாக் போட்டிருக்கோம், வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த கோயிலில் நல்லா கூட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பூஜையெல்லாம் முடித்து சார் வந்து கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு அப்படியே வந்து வர சொல்லிட்டாங்க. வண்டி மூவ் பண்ண சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு அப்படியே திருப்பி ரிட்டன் கொண்டு போய் ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே அந்த வண்டி ஓட்டி, புது வண்டினாலே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா, எல்லோரும் அதை ஓட்டி பார்க்கணும், அதை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குங்களா, அதே தான். ஸோ அடுத்த ஒரு சந்தோஷம், அதை ஓட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். சரி ஓகே, எல்லாம் ஆசைப்படுறீங்களாம் அது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ரிட்டன் உள்ளே வந்து முருகர், நவகிரகம், ஆஞ்சநேய சாமி எல்லாத்தையும் சாமியெல்லாம் கும்பிடணும் இல்லைங்களா. நாங்கள் அதனால் என்ன பண்ணோம், எல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிரசாதம் வேறு பொங்கல் வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்தேன். அப்புறம் பொங்கல் வச்சுட்டாங்க கரெக்டாக. அப்புறம் போனது பொங்கல். அப்பாடா, நமக்கு கோயிலுக்கு வந்தாலே சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பொங்கல் சாப்பிட்டா தான் பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் முதலாளாக எனக்கு தான் பிரசாதம் அப்படின்ட்டு நான் போய் பிரசாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அவளும் ஃபஸ்ட்டு பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் கோயிலெல்லாம் சுற்றி கும்பிட்டு கிளம்பிட்டோம். நீ அடுத்து பார்த்திங்கன்னா போய் இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடையில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே டிஃபன் கடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் ஸ்பெஷலு. காலையில் நம்ம ஊர்லனா இட்லி தோசை இருக்கும், இங்கே வந்து அவள் தான் கிடைக்கும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, எப்போவுமே முருகருக்கு வந்து இந்த கிரீடம் மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. முருகர் வேலோடு இருப்பார், அவ்வளோதான். இன்னைக்கு போய் பார்க்கல முருகர் கிரீடத்தோடு இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைனலி ஸோ எல்லோரும் ஒரு கிளிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபைனலி ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள்.